ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு என்சிஇடி கிராஷ் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6. ஆல்ரெடி அவுட் ஆஃப் 10 யூனிட்ஸ் நம்ம வந்து டீச்சிங் ஆப்டிடியூடில் 5 யூனிட்ஸ்க்கு தியரி வீடியோ அலாங் வித் எம்சிக்யூ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6, அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ டீச்சர். ஸோ அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு என்டிஏவோட அஃபிஷியல் சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கோட தியரி, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு தென் ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அந்த எம்சிக்யூமே அப்போவே சால்வ் பண்ண பாருங்கள், பிகாஸ் வி டோன்ட் ஹவ் மச் டைம். ஸோ அப்போ தான் எந்த அளவுக்கு இந்த லெசன் நீங்கள் கற்றுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சாப்டரில் என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மீனிங் ஆஃப் டீச்சர்ஸ் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க போகிறோம். ஃபாலோட் பை தட் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டீச்சர், அப்புறமா ப்ரொஃபஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டீச்சர், தென் வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷன், தென் வி வில் பி டாக்கிங் அபவுட் குரு சிஷ்ய பரம்பரா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருந்தோம் கரெக்டாக. அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் டீச்சிங் ப்ரொஃபஷன், ஹேண்டிலிங் டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர், டீச்சர் ஆஸ் அ co-learner, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் டீச்சர்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, ஒரு டீச்சர்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் என்னவா இருக்கும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீச்சரோட ரோல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். கரெக்டாக, வித்தவுட் டீச்சர் தேர் கேன் பி லேர்னிங் ப்ராசஸ் ஹேப்பனிங் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. ஸோ தே பிளே அன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் டீச்சர் வந்துட்டு சப்ஜெக்ட் சொல்லி தரவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. இன் ஜென்ரல் நம்ம கிளாஸ் ரூம்லேயே ஒரு டீச்சர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் ஆல்சோ நமக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லி தருவாங்க. கரெக்டாக. ஸோ அதில் வந்துட்டு டீச்சர் அதுதான் சொல்கிறாங்க, தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி ஃபார் டீச்சிங் சப்ஜெக்ட் பட் கைடிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th முடிச்சு என்ன படிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, அப்போ ஆப்வியஸ்லி வில் கேன் கோ அண்ட் ரீச் அவுட் டு திஸ் டீச்சர்ஸ். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, இந்த பாத்வே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் யூனிட்டில் பார்த்துருந்தோம்ல பாசிட்டிவ் டிசிப்ளினை எப்படி டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இன்கால்குலேட் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இஸ் டு டெவலப் யுவர் கேரக்டர் இன் அ குட் வே அண்ட் வேல்யூஸ், குட் வேல்யூஸ் சொல்லி தரலாம், எது தப்பு எது கரெக்டு. அண்ட் ஆப்வியஸ்லி தே வில் இன்க்ரீஸ் ஓவரால் பர்சனாலிட்டி. அப்போ டீச்சருன்றத என்ன ஜஸ்ட் எஜுகேஷன் சொல்லித்தர, ஐ மீன் அகடாமிக் ரிலேட்டடாக சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஒரு பர்சனை பெட்டர் பர்சன் வித் அ பெட்டர் பர்சனாலிட்டி கொண்டு வரதுக்கு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரூலாக இருக்கும். அண்ட் இவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா இன்டெலெக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உங்களோட மேக்ஸ் டீச்சர் ரொம்ப பிடிக்கும், அவங்க சொல்லித்தர விதம் அண்ட் த வே ஷி நோஸ் த திங்ஸ், அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரலாம். அண்ட் அவங்ககிட்டேருந்து நீங்கள் நிறைய மேக்ஸில் நீங்களும் அவங்கள மாதிரி நல்லா படிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டெலெக்சுவலாக வந்துட்டு உங்களை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ சோஷியலி ஆல்சோ அண்ட் எமோஷ்னலி அண்ட் தென் மாரலி. ஓகேவா, டீச்சர்ஸ்லேருந்து வி வில் பி லேர்னிங் வெரி குட் திங்ஸ் ஆல்சோ. ஸோ டீச்சர் வந்துட்டு அகடாமிக் மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தராங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எ டீச்சர் மஸ்ட் ஃபுல்ஃபில் போத் எது அகடாமிக்கும் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியும். ஓகேவா, இவ்வளோ தான் மீனிங் ஆஃப் டீச்சர்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர். ஸோ நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு பர்சனல், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல். இந்த பர்சனல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீச்சர் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இருக்க ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி. இன்னும் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 3 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அ டீச்சர் தே ஆர் காமன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஓகேவா, ஏன்ற டீச்சர், பீன்ற டீச்சர், சீன்ற டீச்சர். இந்த ஏன்ற டீச்சருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் இருக்கும்ல, அது வந்துட்டு உங்களோட எஃபெக்டிவான எஜுகேட்டராக டீச்சராக வர்றதுக்கு ரீசனாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் அன் ஃபேக்டர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்க்கு ஆக்டிவ் லேர்னிங், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஓரலாக எதுவுமே சொல்லாமல் தே வில் என்கேஜ் இன் குரூப் டிஸ்கஷன், அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு கொண்டு போக முடியும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எஃபெக்டிவ் லேர்னிங். கரெக்டாக. ஆப்ஷன் சிக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை லைக் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஜுகேஷனல் எய்டுமே இல்லாமல் அவங்க சொல்லித்தரதை லிசன் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சில டீச்சர்ஸ் வந்து நம்ம சொல்லித்தரப்போது தே நோ நீட் பிபிடி ஒரு எனிதிங், பட் அவங்க வந்துட்டு ஓரலாக சொல்லும் போது வில் லிசன். இதெல்லாம் அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கரெக்டாக ஆஸ் அ டீச்சர். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த இண்டிவிஜுவல் குவாலிட்டி, இதை தான் நான் சொன்னேன், அண்ட் தேர் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ஆஃப் அ டீச்சர் தட் ஹெல்ப் டு பிகம் தெம் அன் எஃபெக்டிவ் டீச்சர். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சனல் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக. ஸோ தே வில் பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஸோ எ டீச்சர் மஸ்ட் பி பேஷண்ட் வைல்
different type of learners. Okay, so empathy இருக்கணும். empathyன்றது we should understand the students place also. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களோட எமோஷன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் their ஃபீலிங்ஸ், ப்ராப்ளம் அண்ட் எமோஷன். ஹானஸ்டி, ஆப்வியஸாக டீச்சர்ஸ் எல்லாமே ஹானஸ்டியோட இருப்பாங்கல்ல. ஸோ தே ஷுட் மெயின்டைன் தேர் ஹானஸ்டி. அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட் அவங்கக்கிட்ட இருந்தும் கற்றுப்பாங்க. அந்த ஹானஸ்டின்றது அவங்க ஒர்க்லேயும் இருக்கணும், அவங்களோட பிஹேவியர்லேயும் இருக்கணும். அண்ட் தே ஷுட் ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் வந்துட்டு இன்ட்ரோவர்ட், நான் ஸ்டூடெண்ட் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு டீச்சர்ஸ் கான் பி தேர். கரெக்டாக அஸ் அ டீச்சர் வி ஷுட் ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் மத்தியில் மெயின்டைன் பண்ண முடியும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் தான் இட் வில் மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? எ பாசிட்டிவ் அண்ட் என்கரேஜிங் ஆட்டிடியூட் மோட்டிவேட்ஸ் த ஸ்டூடெண்ட். நம்ம நெகட்டிவாக இருந்தால் இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் டீச்சர் ஷுட் பி கிரியேட்டிவ். ஓகேவா? ஸோ எந்தளவுக்கு டீச்சர் க்ரியேட்டிவாக இருக்காங்களோ அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து கற்றுக்கிறதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, யூஸ் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் டு மேக் லேர்னிங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, தென் லீடர்ஷிப்ன்றது டீச்சர்ஸ் கைட் அண்ட் இன்ஸ்பயர் ஸ்டூடெண்ட் டு அச்சீவ் த கோல். ஓகே, ஸோ டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி ஸ்டூடெண்ட் இட் வில் ஹெல்ப் தெம் டு அச்சீவ் த கோல். நான் இந்த டீச்சர் மாதிரி ஆகணும், இவங்க இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. இந்த லீடர்ஷிப்புன்றது என்னென்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டீம் இருக்குது அதுக்கு லீடராக இருக்கான்றது த வே த டீச்சர் கேரி ஹர் செல்ஃப். ஓகேவா? இட்ஸ் ஹர் ஆர் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது எந்தளவுக்கு அவங்க இந்த டீச்சராக ஆகி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் வந்துட்டு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுறாங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் ஆப்வியஸ்லி குட் திங்ஸ் மட்டும் இருக்காது, தே வில் ஹேவ் த பேட் திங்ஸ் ஆல்சோ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க எப்படி தாண்டி அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணாங்க, எப்படி அவங்க டீச்சர் ஆனாங்க, இந்த மாதிரி ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை த வே ஷீ லேர்ன்ஸ். ஓகேவா? டீச்சர்ஸ் வந்துட்டு இவங்க டீச்சர் ஆனதுக்கப்புறம் நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு இன்னுமே கற்றுக்கணும் அண்ட் தே வில் ஹாவ் அ கோல். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட இருக்க லீடர்ஷிப் அண்ட் பர்சனல் குவாலிட்டிஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ டீச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாப்டர் ஆர் வாட் எவர் சாப்டர் யூ ஆர் ஹேவிங் இன் டீச்சிங் அப்படின்னு ரொம்ப பேசிக் தான். பட் நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எக்ஸாம் அன்றைக்கி டேரெக்டாக உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஜஸ்ட் யூ நீட் டு ரிவைஸ். ஸோ குயிக்காக நான் எப்பயும் போல் இங்கேயே ரிவைஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கே நான் 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிடுவேன். ஒரு டாப்பிக்குமே வந்துட்டு நீங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுவே உங்களுக்கு 70% ஆஃப் த டாப்பிக்கை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன், ரிவைஸும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர்லாம் வந்துட்டு பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நமக்கு பேஷன்ஸ் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கிரியேட்டிவிட்டி அண்ட் லீடர்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷனல். ஃபர்ஸ்ட் நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம்னு சொன்னோம்ல, அதில் வந்து பர்சனல் பார்த்தோம். இப்போ ப்ரொஃபஷனல் பற்றி பார்த்தலாம். ப்ரொஃபஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, வாட் ஆர் த ஸ்கில்ஸ் அண்ட் காம்பன்டென்சிஸ் ரெக்வயர்ட் ஃபார் எஃபெக்டிவ் டீச்சிங். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனல் கேரக்டர். இப்போது இந்த ஏபிசி டீச்சரே எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இவங்க என்ன சொன்னோம், அவங்கக்கிட்ட க்ரியேட்டிவாக நடத்துவாங்க, இவங்க பேஷண்ட்டாக இருப்பாங்க, இவங்க எம்பத்தியோட இருப்பாங்கன்னு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னல்னு வரப்போ இட் டீல்ஸ் வித் யுவர் நாலேஜுன்னு நம்ம சொல்லலாம், ஸ்கில்ஸ். ஓகேவா? இப்போ நாலேஜ் இஸ் நாட் லைக் அகடமிக் லாங்குவேஜ். அவங்க ஆர்ட் டீச்சராக இருக்கணும்னா லைக் டான்ஸ் டீச்சராக இருக்காங்கன்னா ஷீ ஷுட் பி குட் இன் டான்ஸிங். கரெக்டாக டான்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் நாலேஜ். ஆப்வியஸாக இப்போ நான் சோஷியல் டீச்சராக இருக்கேன்னா ஐ ஷுட் ஹேவ் த டெப்த் நாலேஜ் இன் சோஷியல். கரெக்டுங்களா? அவங்க சொல்லித்தர சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் ஷுட் ஹேவ் த ப்ராப்பர் அண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் நமக்கு. இப்போ எனக்கு அந்த விஷயம் தெரியுது, பட் தெரிஞ்ச மட்டும் பத்தாது. ஓகேவா? எனக்கு சோஷியல் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண முடியும். பட் அதை உங்களுக்கு சொல்லித்தரணும்ல, அது ரொம்ப முக்கியம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு விஷயம் தெரியுன்றதுனால எனக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ் நல்லா வரும்னு கிடையாது. ஐ ஷுட் ஹேவ் த டீச்சிங் ஸ்கில்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால டீச்சர் ஷுட் நோ வேரியஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். இந்த வேரியஸ் டீச்சிங் மெத்தட்ஸ் தான் நம்ம எங்கேயுமே பார்க்குறோம். அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரே மாதிரி ஓரலாகவே சொல்லிட்டு இருந்தால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் டீச்சிங் ஸ்கில். மற்ற எல்லா டைப்ஸ் ஆஃப் லேர்னருக்கு ஏற்ற மாதிரி ஐ ஷுட் ஹேவ் த வேரியஸ் டீச்சிங் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். வி ஷுட் நோ சிங்கிள் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் நமக்கு சொல்லித்தர எபிலிட்டி இல்லாமல் ஹோல் கிளாஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி டிசிப்ளின்டாக மெயின்டைன் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸை. பிகாஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள், ரைட்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸோட டிக்னிட்டி, குட் பிஹேவியருக்கு வி ஆர் ஆல்சோ ரீசன். ஸோ வி ஷுட் நோ த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்
maintain discipline and organize the classroom activity. Continuous learning, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி teachers should update their knowledge and through training and research. Okay, even after we are completing B.Ed and becoming teacher, we should not stop learning. So for example, if you are becoming a max teacher, it's like you have n number of things to learn. Correct? Just ஒரு 12 chapter முடிச்சோனே, I'm just saying for an example. It's not like நமக்கு எல்லாம் தெரியும். There are things which we don't know. நம்மளுக்கு வந்து ரொம்ப வருஷம் நம்ம சொல்லி தந்துட்டே இருந்தாலும் புதுசாக கற்றுக்கிறதுக்கு எப்பயுமே விஷயம் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ட்ரைனிங் மாதிரி போகலாம், இல்லை ரிசர்ச் வந்துட்டு பண்ணலாம். தென் அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ எப்படி ஸ்டூடெண்ட் எவாலுவேட் பண்ணுறதுன்ற ஸ்கில்லுமே வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சொல்லி தராங்களோ அந்த அளவுக்கு அசஸ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்ட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ மாடர்ன் டீச்சர் ஷுட் யூஸ் த ICT டெக்னாலஜி ஃபார் ஷுர். கரெக்டாக? பிகாஸ் ஜென்ரேஷன் வளர வளர நம்மளுமே வந்துட்டு அகடாமிக் நாலேஜ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல விஷயத்தையும் நம்ம வந்துட்டு கற்றுக்கணும். ஆல்ரைட். ஸோ ப்ரொஃபஷனல் டீச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன பண்ணோம், ஸ்கில்ஸ் அண்ட் காம்படென்சிஸ் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எஃபெக்டிவ் டீச்சிங். அதில் இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷனல் குவாலிட்டிஸ்ன்னு நம்ம பார்க்குறது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸ், கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷன். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டரே என்ன பார்த்தோம், அவேர்னஸ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சு, அதில் என்ன மாதிரிலாம் இருந்துச்சு, அதோட பிரின்சிபல்ஸ்லாம் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னல்லேருந்து நம்ம என்னெல்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டோம், என்ன வேல்யூஸ்லாம் நமக்கு சொல்கிறாங்கன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு இந்தியன் எஜுகேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் எம்பசைஸ். எதை எம்பசைஸ் பண்ணுச்சுன்னா இந்தியன் எஜுகேஷன் மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பே பார்த்தீங்கன்னா குரு பரம்பரா அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம்ல, அங்கே ஸ்டார்டிங்லேயே அகடாமிக் இல்லை, நமக்கு வந்துட்டு ஆஸ் அ பர்சன் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். ஹோலிஸ்டிக் பர்சனாலிட்டியோ ஒரு பர்சனுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? இட் மீன்ஸ் டெவலப்பிங் த ஆல் குட் திங்ஸ். அவனோட கேரக்டரை நல்ல பையனாவோ பொண்ணாவோ உருவாக்குறதுக்கு தான் நம்மளோட ஸ்டடி ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி பார்த்தோம். மோர் தென் அகடாமிக்காக போகிறதுக்கு முன்னாடி அதை தான் சொல்கிறாங்க மாரல் அண்ட் எத்திக்கல் அலாங் வித் த நாலேஜ். அது மட்டும் இல்லாமல் தே ஹேவ் கிவன் த நாலேஜ். ஓகேவா? ஸோ ஆன்ஷியன்ட் இந்தியன் எஜுகேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் இதுதான் நான் சொன்னது, டெவலப்பிங் கேரக்டர், டிசிப்ளின், அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி காலத்தில் வந்துட்டு எஜுகேஷனில் இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் என்ன, இப்போ நம்ம வந்துட்டு சொல்கிறோம்ல இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கற்றுக்கிட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத், உண்மை. ஓகேவா? சத்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தாட் டு ஆல்வேஸ் ஸ்பீக் அண்ட் ஃபாலோ ட்ரூத். எப்பயுமே நம்ம உண்மையாக தான் பேசணும், உண்மையாக தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் டிசிப்ளின் வாஸ் கன்சிடர் அஸ் எசென்ஷியல் ஆஃப் லேர்னிங். கரெக்டுங்களா? ஸோ டிசிப்ளின் இருந்தால் தான் வி கேன் டூ அ ப்ராப்பர் லேர்னிங். வித்தவுட் டிசிப்ளின் நம்மளால் எதுவுமே ப்ராப்பராக கற்றுக்க முடியாது. நான் லேர்னிங்னு எங்கே சொன்னாலுமே அது ஜஸ்ட் அகடாமிக்காக உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் வாட் எவர் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டாலும் யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் டிசிப்ளின். ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட்ன்றது ஸ்டூடெண்ட் வேர் தாட் டு ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ், elders and society. Okay, fourth one, I'm sorry, this point is not correct. So respect, அதுக்கப்புறமா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேர் என்கரேஜ் டு கண்ட்ரோல் தி டிசைர்ட் அண்ட் எமோஷன். இன்னொரு பாயிண்ட் வந்து யூ ஷுட் ஹாவ் த என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு இருக்க ஆசையும் எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணாதான் we can have a proper learning. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் போயிட்டு அம்மா படிக்க சொல்கிறாங்க, 5 o'clock நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறீங்க, 5 to 6 ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா 6லேருந்து படிக்கலாம்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, ரீல்ஸ்லையோ ஷார்ட்ஸ்லையோ. அப்போ அந்த 6 o'clock ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோறும், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலாமேன்னு வந்துட்டு ஒரு மைண்ட் வில் திங்க். கரெக்டாக? ஸோ பிகாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹாப்பி ஃபீலிங் வரும், ஜாலியாக இருக்கும். நமக்கு படிக்கிறப்ப அது வராதுன்னு நினைப்போம். ஓகே, ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா, அந்த 6 அப்போவே எடுத்து வச்சிட்டோம்னா 6க்கு நம்ம ஷார்ப்பாக படிக்க உட்காந்துருவோம். பட் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், நம்ம ஜஸ்ட்டு 6க்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், அப்படி நமக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ வி ஷுட் நோ டு கண்ட்ரோல் அவர் எமோஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வீஸ் டு த சொசைட்டி அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதும் நமக்கு அதனால் என்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்க்கக்கூடாது. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வி ஷுட் நோ வி ஷுட் ஹெல்ப் த சொசைட்டி. ஓகே, அண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூவாக சொன்னாங்க. அண்ட் தீஸ் வேல்யூ ஹெல்ப்ட் இன் டெவலப்பிங் ஒரு ரெஸ்பான்சிபிளான மாரல் வேல்யூஸ் தெரிஞ்ச குட் இண்டிவிஜுவலாக வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷனில் என்ன பார்த்தோம், அந்த காலத்தில் நமக்கு என்னென்ன குட்
திங்ஸ்லாம் வந்துட்டு சொன்னாங்க. இது வந்துட்டு ஃபுல்லா எத எம்பசைஸ் பண்ணாங்களா? மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸை எம்பசைஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் ட்ரூத், டிசிப்ளின், ரெஸ்பெக்ட், சர்வீஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது குரு சிஷ்ய பரம்பரை. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1ல பார்த்துருந்தோம். ட்ரை டு ரீகால் இட். இங்கேயும் நம்ம குயிக்காக வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். தே வில் ஹாவ் அ ரெசிடென்ஷியல் பிளேஸ். கரெக்டாக நம்ம டிவிலலாம் பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கூடயே தங்கி படிப்பாங்க. ஸோ குரு சிஷ்யா கான்செப்ட் தான் இங்கே. இட்ஸ் அன் ஆன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷன் ஆஃப் எஜுகேஷன் வேர் நாலேஜ் வாஸ் பாஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த டீச்சர். டீச்சர்லேருந்து டேரெக்டாக யாருக்கு போதும்? டீச்சர் தான் இங்கே வந்துட்டு குரு, சிஷ்யான்றவங்க ஸ்டூடெண்ட். இது உங்களுக்கு தெரியும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு அப்போ நம்ம பார்த்தோம். ரெஸ்பெக்ட், discipline and close interaction between teacher and student. ஓகேவா? ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தே ஷுட் பி ஹேவிங் த டிசிப்ளின். அப்புறமா டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஆப்வியஸ்லி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. தே வில் பி இன்ட்ராக்டிங் எவ்ரிடே ரெகுலராக. அண்ட் எம்பசிஸ் ஆன் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். மாரல் வேல்யூஸ் எது, குட் திங்ஸ் பேட் திங்ஸ் நமக்கு சொல்லி தருது. அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனும் அந்த டைமில் வந்து டாமினேட்டடாக இருந்தது. லேர்னிங் த்ரூ பர்சனல் கைடன்ஸ். டீச்சர்ஸோட பர்சனல் கைடன்ஸ் மூலயமா அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லி தருவாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபீடியன்ஸ். இங்கே இதை ரொம்பவே ஹைலைட் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் டுவர்ட் த டீச்சர். நீ கற்றுக்கிறத விட யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். ஓகேவா? அது இருந்தாலும் நீ கற்றுக்க முடியும் அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கும், நாட் ஜஸ்ட் அகடாமிக். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஆல்ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ஸ் வேல்யூஸ் அண்ட் டிசிப்ளின், டெவலப் ஸ்ட்ராங்கர் கேரக்டர் அண்ட் கிரியேட்ஸ் அ லைஃப் லாங் டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்ட். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை வச்சே தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். குரு சிஷ்ய பரம்பரை ஆல்ரெடி பார்த்து தான் நம்ம குயிக்காக ரீகால் பண்ணியாச்சு. ஸோ ஐம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இன்னும் 2 டாபிக் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ எத்திக்ஸ் ஆஃப் டீச்சிங் ப்ரொஃபஷன். ஸோ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்க எத்திக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். It refers to the moral principles and professional standard that guide a teacher in their behavior and responsibility. ஓகேவா? நம்ம இந்த டீச்சிங்க்குன்னு இருக்க there are some set of principle. நம்ம என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் and there are some professional standards. டீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயத்தை கைட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குல்ல. these are some standards முன்னாடியே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு டீச்சரை வந்துட்டு அவங்கள கரெக்டாக பிஹேவ் பண்ணவும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ டீச்சர் மஸ்ட் ஃபாலோ த எத்திக்கல் ப்ராக்டிசஸ் டு மெயின்டைன் த ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் சொசைட்டி. ஸோ நம்ம டீச்சராக வந்துட்டு தப்பு பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஐ மீன் ஜென்ரலாக யாராக இருந்தாலும் தப்பு பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு சொசைட்டியில் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டோடு இருக்க அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னா வி ஷுட் ஃபாலோ சம் எத்திக்ஸ், அதாவது எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்? ஆஸ் எ இண்டிவிஜுவலே வந்துட்டு நம்ம சொசைட்டியில் இருக்கோம், போய் சொல்லக்கூடாது. இட்ஸ் காமன் திங். கரெக்டாக? இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணால் தான் வி வில் ஹாவ் சம் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் சொசைட்டியில் நம்ம மேலே இருக்கும். கரெக்டாக? நம்ம எப்பயுமே போய் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளை நம்புவாங்களா? இல்லை. அதுக்காக தான் அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்னா நம்ம ஃபேர்னஸ். ஓகே? ஃபேர்னஸ்னால் என்னது? எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் நடத்துறது. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லைக் லேர்னர்ஸ் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைவர்சிட்டின்னு பார்த்தோம். அது லாங்குவேஜாக இருக்கலாம், பேக்ரவுண்டாக இருக்கலாம், த சொசைட்டி தே ஆர் கம்மிங் ஃப்ரம், என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம பயஸ்டே இல்லாமல் ஃபேர்னஸாக எல்லோரும் ஈக்குவலாக நடத்தணும். நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டினா என்னென்னா தே ஷுட் மெயின்டைன் த ஹானஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்டி இன் தேர் ஒர்க். ஓகேவா? நம்ம வந்துட்டு உண்மையாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்மளோட ஒர்க்குக்கும் உண்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நம்ம எதையுமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டீச்சர்ஸ் ஷுட் பெர்ஃபார்ம் த டியூட்டி சின்சியர்லி. ஆஸ் அ டீச்சர் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்னா இந்த டியூட்டிஸை சின்சியராக பண்ணணும். பசங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர போகிறோம்னா வி ஷுட் நாட் ஜஸ்ட் ஓகே நான் வரேன், இன்றைக்கி என்ன டைம் இருக்கோ அதை முடிக்கிறேன் இல்லாமல் வி ஷுட் பிளான் அண்ட் டூ த டியூட்டிஸ். ஓகே இன்றைக்கி இந்த சாப்டர் சொல்லித்தர போகிறோம், நான் அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எந்த மாதிரி விஷயத்தில் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், வாட் ஆர் த டைப் ஆஃப் திங்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஐ கேன் யூஸ் பசங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் மட்டும்தான் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும் இல்லை, டீச்சர்ஸுமே வந்து ஸ்டூடெண்ட்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ வி ஷுட் ரெஸ்பெக்ட் த ஸ்டூடெண்ட்டோட டிக்னிட்டியும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் நம்ம எப்பயுமே வந்துட்டு மதிக்கணும். ஓகே? ப்ரொஃபஷனல் கான்டாக்ட். டீச்சர் ஷுட் பிஹேவ் ப்ரொஃபஷ்னலி அண்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த கிளாஸ் ரூம்.
ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ப்ரொஃபஷ்னலியாக இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஈவன் தோ வி ஆர் ஃப்ரெண்ட்லி, வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். அது கிளாஸ் ரூமில் இருந்தாலும் சரி, கிளாஸை விட்டுட்டு வெளியில் கிரவுண்டில் பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ரொஃபஷனலிசம் நம்மளோட டீச்சர்ன்ற பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர்ஸ். ஆல்ரெடி வந்து ஐ திங்க் சாப்டர் 5ல் பார்த்துருந்தோம். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர், அதை எந்த மாதிரி சரி பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர்னு பார்த்தோம்ல. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எ ஃபெசிலிட்டேட்டர் இஸ் அ பர்சன் ஹூ கைட்ஸ், ஜஸ்ட் அ மினிட், டீச்சர் as a co-learner. ஓகே, இது சாரிடா, இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதோட டாபிக் ஹெட்டிங் மட்டும் மாறணும். அதுதான் டீச்சர் ஆஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். ஓகேவா, சாரி ஹெட்டிங் மாற்ற விட்டுட்டேன். ஸோ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று டீச்சர் ஆஸ் அ co-learner, டீச்சர் ஆஸ் அ co-learner அண்ட் டீச்சர் ஆஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். ஓகேவா, ஸோ இப்போ ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா எ பர்சன் ஹூ கைட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் லேர்னிங் rather than simply delivering information. அப்போ ஃபெசிலிட்டேட்டர்னா யாருன்னா, ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு அந்த யூனிட் 6ல் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கோங்க அப்படி நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்துட்டு கைட் பண்ணணும். அதை எப்படி படிக்கணும், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றது உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கவங்க தான் ஃபெசிலிட்டேட்டர். ஓகேவா, ஸோ இந்த மாடர்ன் எஜுகேஷன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கரெக்டாக, நம்ம முன்னாடிலாம் வந்துட்டு டீச்சர் சென்டர்டாக லேர்னிங் தான் இருந்துச்சு, அப்போ வந்து பேசிவ் லேர்னிங் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டூடெண்ட் சென்டர்டு லேர்னிங்காக மாற்றிருக்கப்போ நமக்கு வந்துட்டு ஆக்டிவ் லேர்னிங் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்களா, இந்த மாடர்ன் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் டீச்சர் வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருக்காங்க. அதாவது இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை நீ மனப்பாடம் பண்ணிட்டு வா அப்படி இல்லை, நீ அதை எப்படி கற்றுக்கலாம், அதில் நீ வேறு என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுலேருந்து ஐ வில் ஆஸ்க் யூ கொஷின், உங்களை நான் என்கேஜ் பண்ண வைப்பேன். ஓகேவா, அதுதான் ஃபெசிலிட்டேட்டர். ஸோ இதில் வந்துட்டு ரோல் ஆஃப் டீச்சராக ஃபெசிலிட்டேட்டராக நான் என்னோட ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, கைடிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் என்கரேஜிங் இண்டிபெண்டன்ட் திங்கிங். அதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதுலேருந்தே அவங்க ஸ்டிக் பண்ணிக்காமல் அவங்களோட இண்டிபெண்டன்ட் திங்கிங்கோ அவங்களோட தாட்ஸையுமே வந்துட்டு நான் என்கரேஜ் பண்ணுவேன். அண்ட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரணும். அண்ட் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் இன் கேஸ் ஆஃப் தே ஆர் ஹேவிங் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம். லைக் ஒரு விஷயத்தை அவங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதில் எது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா we can support them. கரெக்டாக, அண்ட் மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் நாலேஜ். நான் சொல்லித்தரேன், இப்போ இந்த 7 டாபிக் சொல்லித்தரேன்னா இதில் வேறு என்ன கீவேர்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம், ஒரு வேறு என்ன எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நீங்கள் இதில் பார்க்க முடியும் அப்படின்றது யூ ஷுட் கோ அண்ட் search for it. Instead of being the only source of knowledge, a teacher helps students to discover knowledge themselves. கரெக்டாக, ஸோ இப்போ நான் சொல்லித்தர வீடியோ இது இந்த எக்ஸாமுக்கு ஓகே, பட் இன் ஜென்ரல் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் கற்றுக்கிறீங்கன்னா இதை மட்டுமே சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இல்லாமல் ஓகே இது சம்மந்தமாக வேறு என்ன இருக்குது, இப்போ ரோல் ஆஃப் டீச்சர் ஆஸ் அ ஃபெசிலிட்டேட்டர்னு பார்க்கணும்ல. ஸோ இதில் இந்த ரோல்ஸ் இல்லாமல் வேறு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல் இருக்குது, மாடர்ன் எஜுகேஷனில் இதை எந்த மாதிரி பேசுகிறாங்க, எவ்வளோ டைப் ஆஃப் சேஞ்சஸ் பசங்களுக்குள்ளே கொண்டு வருது, இவ்வளோ விஷயம் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு டீச்சர் என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரோல் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். கைட் பண்ணுவாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணாமல். ஓகேவா, இட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங். அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர் வந்துட்டு ஆஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் தான் என்ன பண்ணுறது, கைட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, கிரியேட்டிங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. வி ஷுட் சப்போர்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் வி ஷுட் மோட்டிவேட்டிங் தெம். அண்ட் வேறு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் வி ஷுட் மோட்டிவேட் தெம். ஓகே, வி ஆர் நியரிங் த லாஸ்ட் டாபிக். இது நம்ம பார்க்க போகிறது டீச்சர் ஆஸ் அ co-learner. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபெசிலிட்டேட்டர். இப்போ co-learner அப்படின்னா who learns along with the students during the learning process. In modern education, teachers are not only instructor but also a continuous learner. So obviously teacher or whatever job we are going, we should have the continuous learning. கரெக்டாக, ஸோ டீச்சர் ஆஸ் அ co-learnerன்றது ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களுமே வந்துட்டு சில விஷயத்தை கற்றுப்பாங்க. ஸோ மாடர்ன் எஜுகேஷனில் டீச்சர் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்டராக மட்டும் இல்லாமல் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டினியூஸாக கற்றுக்கிற லேர்னர்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோல் ஆஃப் டீச்சர் ஆஸ் அ co-learner எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் நியூ ஐடியாஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு புது விஷயத்தை கற்றுக்கிறது. ஓகேவா, இட்ஸ் நாட் ராங் அட் ஆல், டீச்சர்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஸோ அதனால தான் மாடர்ன் எஜுகேஷன் இதை எம்பசைஸ் பண்ணுறாங்க. அக்செப்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸோ தட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக,
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபீட்பேக் தராங்க மேம் நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம் ஒரு நீங்கள் இந்த விஷயம் சொன்னது தப்புனா வி ஷுட் அக்செப்ட் இட் அண்ட் லேர்ன் இட் ஓகே ஸோ லேர்னிங்கில் முக்கியமான ப்ராசஸே வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மற்றவங்க சொல்கிறது வி ஷுட் லிசன் அப்டேட்டிங் நாலேஜ் ரெகுலரிட்டி கரண்ட் அஃபேர்ஸில் இப்போலேருந்து அதுக்கு தான் கற்றுக்க சொல்கிறேன் ஸோ நம்மளோட நாலேஜ் எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கணும் இப்போ நம்ம பவர் பாயிண்ட்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இது எல்லாமே மாடர்ன் எஜுகேஷன் ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நாலேஜுமே வி ஷுட் அப்டேட் ரெகுலர்லி அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடர்ன் எஜுகேஷனில் வீ கேன் சர்வைவ் ஆஸ் அ குட் டீச்சர் என்கரேஜிங் கொலாபரேட்டிவ் லேர்னிங் ஓகேவா தனியாக இண்டிவிஜுவல் லேர்னிங் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிறது இது பண்ணோம் க்யூரியாசிட்டி வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெவலப் பண்ணுறது ஸோ திஸ் அப்ரோச் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ராக்டிவ் இப்போ நம்மளும் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீச்சர் அந்த பாண்டில் டீச்சர் நம்ம கூட ஏதோ புதுசாக பண்ணுறாங்க கற்றுக்குறான்றப்ப இட் கிரியேட் மோர் இன்ட்ராக்டிவ் கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட அண்ட் டெமோக்ராட்டிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் ஆல்ரைட் ஸோ டீச்சர் ஆஸ் அ கோல் ஓனர் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து கற்றுக்குறோங்கன்னு பார்த்தோம் லேர்னிங் ப்ராசஸில் அந்த ரோலில் வந்துட்டு லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நியூ ஐடியாஸை அக்செப்ட் பண்ணணும் ஃபீட்பேக்கை அண்ட் நாலேஜை ரெகுலராக அப்டேட் பண்ணணும் கொலாபரேட்டிவ் லேர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்கொயரி அண்ட் க்யூரியாசிட்டியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அண்ட் இட் இஸ் மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் டெமோக்ரேட்டிவ் எவ்ரி ஒன் ஹேவ் த ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் தே வாண்ட் வாட் எவர் தே திங்க் ஓகே ஆல் குட் குயிக்கான ரீகேப் பார்த்துடலாமா நான் நல்லா படிச்சோன்னு குயிக்காக சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு மீனிங் பார்த்தோம் மீனிங்கில் என்ன பார்த்தோம் டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டராக மட்டும் இல்லாமல் எத்திக்கல் மாரல் வேல்யூஸ்லாம் சொல்லித்தரவங்களா இருக்கணுன்றதை நம்ம பார்த்தோம் கரெக்டாக அதுக்கப்புறமா வி டாக்ட் அபவுட் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் கரெக்டாக அவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸ் என்ன அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பர்சனல் கேரக்டர் தட் இஸ் பேஷன்ஸ் ஹானஸ்டி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகுது ப்ரொஃபஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஷனலில் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் காம்படிட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த ப்ரொஃபஷனலில் வந்துட்டு வாட் வி டாக் அபவுட் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் டீச்சிங் ஸ்கில்ஸ் எக்ஸட்ரா பார்த்தோம் கரெக்டாக அதுக்கப்புறமா வி டாக்ட் அபவுட் இந்தியன் எஜுகேஷன்ஸில் லைக் ஓல்டு ஏன்ஷியன்ட் இந்தியன் சிஸ்டமில் என்ன சொல்லி தந்தாங்க ஸோ இதில் குரு சிஷ்ய பரம்பரா அதை பற்றிலாம் நம்ம படித்தோம் ஸோ மாரல்ஸ் எத்திக்கல் வேல்யூஸ் இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஏன்ஷியன்ட் இந்தியன் சிஸ்டம் நெக்ஸ்ட் வி டாக்ட் அபவுட் வாட் எல்ஸ் ஐ மிஸ்ஸிங் குரு சிஷ்ய பரம்பரா இது அது ஒரு தனி டாப்பிக்காக பார்த்தோம் யூ ஆல்சோ ட்ரை டு ரீகால் வித் மீ இப்போ நானுமே உங்ககிட்ட சொல்லி தந்ததை வச்சு தான் வந்துட்டு ரீகால் பண்ணுறேன் கரெக்டாக ஸோ நீங்களும் இதே மாதிரி ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் டீச்சர் ஆஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் டீச்சர் ஆஸ் அ இதில் 2 பேர் டைப் பார்த்தோம் ஃபெசிலிட்டேட்டர்னா என்ன கோ லேர்னர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் பட் தேர் ஆர் 8 டாபிக்ஸ் ரைட் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் அண்ட் எத்திக்ஸ் பார்த்தோம் என்ன மாரல் வேல்யூஸ் ஆஸ் அ டீச்சர் ப்ரொஃபஷன் நம்ம ஃபாலோ பண்ணுன்றதை பார்த்தோம் ஸோ ஆல் குட் 10 செகண்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க எம்சிக்யூக்குள்ளே போகலாம் எம்சிக்யூ நான் மட்டுமே ஆன்சர் பண்ண மாட்டேன் உங்ககிட்டயும் கேட்பேன் கமெண்ட் டவுன் யுவர் ஆன்சர் அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்குமே தெரியும் யுவர் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஆல்சோ ஓகேவா எம்சிக்யூ பார்க்கலாமா ஓகே which of the following is a personal characteristics of a teacher very easy patient first one answer which of the following is a professional characteristic of a teacher இதுவுமே easy தான் so comment down your answer next in the ancient Indian education system based on close teacher relationship is called very easy guru shishya parampara க்ளோஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் ஓகேவா அந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க விச் வேல்யூ வாஸ் ஸ்ட்ராங்லி அண்ட் இந்த டாப்பிக்கை வெரி இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு 2-3 இடத்துல ரிப்பீட் ஆகுது ஸோ இது ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க விச் வேல்யூ வாஸ் ஸ்ட்ராங்லி எம்பசைஸ்ட் இன் இன்ஜினியரிங் எஜுகேஷன் ஈஸி ஸோ கமெண்ட் டவுன் த ஆன்சர் நெக்ஸ்ட் 5th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எத்திக்ஸ் இன் டீச்சிங் ப்ரொஃபஷன் மெயின்லி ரெஃபர்ஸ் டு ஃபாலோயிங் மாரல் வேல்யூஸா or earning more money, punishing student, ignoring student. Following more values. Which of the following is the personal characteristics of, oh my god. Okay.
we have only 5 question for this time. ஓகேவா? இதுக்கு ஜஸ்ட் 5 கொஷின்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யூனிட் 7 அண்ட் ஃபர்தர் வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட். டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் யூ கேன் ஜாயின். See you all in the next video. Bye bye.